அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. 2008 யூஎஸ் மார்க்கெட் உடஞ்சதுக்கு ஹவுசிங் மார்க்கெட்டு தான் காரணம், சப்ரைம் லெண்டிங் தான் காரணம்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அதை எப்படியெல்லாம் ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ் மூலமாக அவங்க கிரேட் குவாலிட்டி அப்படிங்கிற மாதிரி ரேட்டிங்ஸ் கொடுத்து செல் பண்ணாங்க அப்படிங்கிறதையும் பேசிட்டோம். சரி, இப்போது இந்தியாவில் யோசிச்சிங்க அப்படின்னா நம்ம மைக்ரோ ஃபினான்ஸ் செக்டர் இதே ஸ்ட்ரெஸ்ஸில் தான் இருக்குது. அந்தளவுக்கு பெருசு கிடையாது நம்மளுடைய மைக்ரோ ஃபினான்ஸ் செக்டர். ஒவ்வொரு பேங்க்லேயும் 20%, 30%, இப்போ பந்தன் பேங்க்லாம் பார்த்திங்கன்னா 50% வரைக்கும் மைக்ரோ ஃபினான்ஸ் லெண்டிங்கில் இருக்கிறாங்க. மைக்ரோ ஃபினான்ஸ் கம்பெனிகள், இந்த ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கு, இந்த மாதிரி பேங்க்குகள்லாம் போனீங்க அல்லது அந்த மாதிரி ஃபினான்ஸ் என்பிஎஃப்சி எல்லாம் செக் பண்ணிங்க அப்படின்னா மைக்ரோ ஃபினான்ஸ் லெண்டிங்கில் அதிகமாக எக்ஸ்போசர் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி கம்பெனிகளில் என்ன மாதிரி ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ண வேண்டிய தருணம். இதுலேயுமே என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஒருத்தர் இந்த மாதிரி மைக்ரோ ஃபினான்ஸ் கம்பெனிகள் அல்லது என்பிஎஃப்சி அல்லது பேங்க் மூலமாக பல கடன்களை எடுத்திருக்கிறாரு அப்படிங்கிறது தான் இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கான காரணம். இதெல்லாம் வாரா கடன்களாக அதிகரிச்சிருச்சு. இந்த மைக்ரோ ஃபினான்ஸ் லெண்டிங்னால தான் இண்டஸ்இண்ட் பேங்க்லாம் 40% கிட்ட பீக்கோடைய வேல்யூலேருந்து கீழே விழுந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ 2008 நடந்த கிரைசிஸில் எவ்ரி ஒன் ஹேஸ் கொஸ்டின்டு கேபிட்டலிசம். யூஎஸ் மாதிரி கண்ட்ரி, நம்மளை மாதிரி கண்ட்ரி எல்லாம் ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, கேபிட்டலிசமை ஃபேவர் பண்ணுற கண்ட்ரிஸ். அப்போது அந்த ஃபண்டமெண்டலையே கொஸ்டின் பண்ணுற அளவுக்கு நம்மளுடைய சிஸ்டத்தில் தொடர்ந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்குது. அட்லீஸ்ட் இந்த மைக்ரோ ஃபினான்ஸ் லெண்டிங்கில் ஒரு எத்திக்கல் மீனிங் இருக்கிறதா நான் உணர்கிறேன். அதாவது மாரல் மீனிங் இருக்கிறதா நான் உணர்கிறேன். கொரோனா மாதிரி டைமில் நீங்கள் யோசித்து பாருங்கள், சாதாரண வேலை பார்க்குறவங்க அல்லது மாத வருமானம் பார்க்குறவங்க எவ்வளவு தொந்தரவுகள், வருமானமே வரலை. நான்லாம் பார்த்துருக்குறேன் நண்பர்களே. சென்னையில் கொரோனா லாக்டவுன் பீரியடில் வயதான ஒருவர் இந்த வேர்க்கடலை விற்றுக்கிட்டு தள்ளு வண்டியை தள்ளிக்கிட்டு போகிறாரு. யார் வாங்குவா? எல்லாருமே வீட்டுக்குள்ளே இருந்தோம். பட் இருந்தாலும் தள்ளிக்கிட்டு போகிறாரு. ரீசன் என்னென்னா, அவர்கிட்ட காசு இல்லை. அவர்கிட்ட இருக்கிற காசை வச்சு எவ்வளோ தாக்கு முடிக்க முடியும்? தங்கமெல்லாம் பெருசாக இருந்துடாது. அதனால தான் எல்லாரும் தங்கத்தை கொண்டு போய் அடகு வச்சாங்க. தங்கம் இந்த மாதிரி கிரைசிஸ் சுச்சுவேஷனில் தான் மேலே ஏறும். நல்ல வேலை கொரோனா டைமில் தங்கம் மட்டுமாவது மேலே ஏறிச்சே அப்படிங்கிறது எனக்கு ஆத்ம திருப்தி தான். ஏன்னா டெப்ட்டு ஏறலை, ஸ்டாக் மார்க்கெட் உடஞ்சிருந்துச்சு. அதே போல் வேறு எந்த அசட் கிளாஸ், பாண்டு, நீங்கள் எல்லா அசட் கிளாஸுமே நல்லாவே பண்ணலை ஒரு குறிப்பிட்ட பீரியட் வரைக்கும். அதுக்கப்புறம் தான் ஸ்டாக் மார்க்கெட் வி-ஷேப் ரெக்கவரி காட்டுச்சு. புரியுதுங்களா? அந்த பீரியடில் நீங்கள் போய் அனலைஸ் பண்ணிங்கன்னா எந்தவித டெப்ட் ஃபண்டுமே ரிட்டர்ன் கொடுக்கல. சரிங்களா? அதனால் கோல்டு மட்டுமாச்சு ஏறிச்சே அப்படிங்கிறது என்னுடைய ஆத்ம திருப்தி தான். ஏன்னா நம்ம மக்கள் ஃபிசிக்கல் கோல்டு மேலே உள்ள ஒரு காதலால் அதை வச்சுருக்குறோம். வீட்டில் எல்லாம் அட்லீஸ்ட் ஹிஸ்டாரிக்கலாக நம்ம வச்சுருக்குறோம். பரம்பரையாக இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஒரு 2 கிராம் தங்கம், 4 கிராம் தங்கமாவது வாங்குகிறோம். ஸோ அது கண்டிப்பாக நம்ம இந்திய மக்களை காப்பாற்றுச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இதனால தான் நான் கோல்டுன்னு சொல்ல போகிறேன். சரிங்களா? ஏன்னா கோல்டுக்கு எந்தவித யூஸுமே இல்லை. ஒரு கோல்டை எடுக்கணும் அப்படின்னா ஏகப்பட்ட நிலத்துக்குள்ளே சுரங்கத்தை தோண்டி அதுக்குள்ளே உள்ள மண்ணை அலசி எடுக்கிறாங்க. அது என்விரான்மெண்ட்டுக்கு எவ்வளோ பெரிய கேடு. இந்த மாதிரி ஒரு அசட் கிளாஸை நம்ம ஹிஸ்டாரிக்கலாக பணமாக கன்சிடர் பண்ணி ட்ரேட் பண்ணிட்டோமே அப்படிங்கிற வருத்தம் எனக்கு மாறலாக யோசிக்கும் பொழுது இருந்தாலும் எல்லா அசட் கிளாஸ்லையும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா சிஸ்டம் அப்படி தான் இருக்குது. நம்ம இந்த உலகத்தில் சேமிப்பு அப்படிங்கிறதும், சிக்கனம் அப்படிங்கிறதும், சிறுதுளி பெருவெள்ளம் அப்படிங்கிறதும், நம்மளும் முதலீட்டாளராக மாறி
நம்மளுடைய இன்ஃப்ளேஷனுக்கு அகெயின்ஸ்டாக நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். நம்மளுக்கு ரிட்டையர்மெண்ட் இருக்குது, நம்ம கிட்ஸுக்கு எஜுகேஷன் இருக்குது, இந்த மாதிரி பல கோல்ஸ் இருக்குது. அதையெல்லாம் பாதுகாக்கணும் அப்படின்னா இந்த முதலீட்டு அனுபவங்களும் ஃபண்டமெண்டல் நாலேஜும் மட்டும்தான் உங்களுக்கு உதவியாக இருக்கும். ட்ரேடிங் பண்ணி காசை இழக்காமல், கேம்பிளிங் பண்ணி காசை இழக்காமல், அந்த டைமை வேறு எப்படி மணி கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய ஸ்கில்லை வளர்த்துக்கிறதுல யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன் நண்பர்களே.